ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலை வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பர் வீடியோவோடு தான் வந்திருக்கேன். அதோட நிறைய டிப்ஸும் சொல்ல போகிறேன். கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன டிப்ஸ் சொல்லியிருக்காங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். காலையிலேயே சீரகம் தண்ணி, ஆவாரம்பூ தண்ணியோட சந்திக்கிறேன். அடுத்தது பன்னீர் பட்டர் மசாலா செய்ய போகிறேன். பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு தேவையான பொருளெல்லாம் சேர்த்தாச்சு. எப்போவுமே நான் பன்னீர் பட்டர் மசாலா இந்த மாதிரி தான் செய்வேன். மிளகு, சீரகம், ஏலக்காய், காஞ்ச மிளகா, வெங்காயம், தக்காளி வந்து ஆஃப் தக்காளி மட்டும் சேர்த்துக்கோங்க, புளிப்பு இல்லாமல் இருக்கும். அதோட கொஞ்சமாக பட்டை கிராம்பு சாமான் சேர்த்துட்டோன்னா நல்லா வாசனையாக இருக்கும். தேவையான அளவுக்கு மசாலா சாமான் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு மொத்தமாக அரைச்சிக்கோங்க. அடுத்தது கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இந்த பன்னீரை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதை தனியாக எடுத்து வச்சுட்டு அதே வானலில் நம்ம அரைச்சி வச்ச மசாலா கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு பன்னீரை போட்டாச்சு. பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது சப்பாத்தி மாவுக்கு தேவையான எண்ணெய், கொஞ்சமாக பால், உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுட்டிங்கன்னா சாஃப்டாகிடும். அதோட இந்த மாதிரி இஞ்சி இருக்கிற கல்லெல்லாம் நல்லா இடிச்சிட்டு செஞ்சோன்னா சப்பாத்தி சாஃப்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு மதியம் லஞ்சு கொடுத்து அனுப்புனீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை இறக்கி வச்சுட்டு அடுத்தது சப்பாத்தி போட்டுடலாம். சப்பாத்தியை வந்து நியூஸ் பேப்பரில் தான் போடுவோம். அதை விட இந்த ஐடியா சூப்பராக இருக்கும். நம்ம மளிகை ஜாமான் வாங்குகிற இந்த உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு கவரெல்லாம் தூக்கி போடாமல் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா இதிலே போட்டு ஒன்று ஒன்றா எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த கவர் எப்படி ரெடி பண்ணுறதுங்கிற வீடியோவை நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். சப்பாத்தி லஞ்சு கொடுத்து அனுப்புனீங்கன்னா சின்னதாக ரெடி பண்ணிக்கோங்க. நம்ம டைம் வந்து பத்தலைன்னா நம்ம ரெண்டாக இந்த மாதிரி போட்டு எடுத்து கொடுத்துக்கலாம். பெரிய சப்பாத்தி வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் எப்போவுமே லஞ்சுக்கு வந்து சின்ன சப்பாத்தியாக தான் ரெடி பண்ணி கொடுப்பேன். நான் சொன்ன டிப்ஸும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.